பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆழமான கடலை கடந்து இந்த தீவிலே எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றோம். புனித அந்தோனியாரை கோடி அற்புதர் என்று அழைக்கின்றோம். அவர் கோடிக்கணக்கான அற்புதங்கள் செய்கின்றபடியால் நிச்சயமாக அந்த அற்புதங்களிலே ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நீங்கள் இறைவன் செய்கின்ற ஒரு அற்புதத்தை இன்று காண வேண்டும் என்று விரும்பி உங்களை இங்கே கூட்டி வந்திருக்கின்றார். ஆகவே புனித அந்தோனியாருடைய பக்தர்களாகிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் ஆண்டவர் தன்னுடைய வரங்களால் நிரப்பி நிறைவான அற்புதங்களை உங்களுக்கு தந்து நீங்கள் அமைதியோடும் நிறைவோடும் ஆறுதலோடும் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உங்களுக்காக மன்றாடுகின்றோம். I warmly welcome all the Navy officers and the government officers who are here. They are here to assist all the pilgrims who have come here to worship the Lord in this shrine. Let us also pray for them and for their family members, that they too receive the blessings of God through the powerful intercession of Saint Anthony. இத்திருப்பலியை நாங்கள் தகுதியாக ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, தவமும் சபமும் பகிர்ந்து வாழுவதுமே பாவங்களுக்கு பரிகாரமாகும் என கற்பிக்கின்றீர். இவற்றை செய்ய தவறிய நாங்கள் எங்கள் தாழ்நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்றோம். பாவ சுமையால் தளர்ந்துள்ள எங்களை தயவாய் திடப்படுத்தி அருளும். என்றும் வாழும் எல்லாம் வெல்ல இறைவா, புதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.